கீழே சர்ச்சு, மேலே சர்ச்சு, கீழே தம் அடிச்சுட்டு தான் போவேன். இப்படிப்பட்ட பாவ பழக்கத்தில் இருந்தபோது தான் ஒரு நாள் இயேசு என்ன தனியாய் ஒரு மீட்டிங்கில் சந்தித்தார். எங்கள் சபையில் ஒரு 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே கர்த்தர், ஆண்டவரே, என் பாவத்தை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணி நான் ஆரம்பித்த போது தான் கர்த்தர் என்னை தொட ஆரம்பித்தார். என்னை தொட்டார். அந்த நேரத்தில் ஒரு தேவ வல்லமை என்னை தொட்டதை உணர்ந்தேன். என்னை அறியாமே நான் இதுவரைக்கும் செய்த பாவங்கள் எல்லாவற்றுக்காக ஆண்டவரிடத்தில் கண்ணீர் வடித்து அழ ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இனி உமக்காக வாழுவேன் என்று சொல்லி அந்த பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு நாள் முதலிருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். அந்த ஒரு வார காலத்தில் நான் போய் தொடர்ந்து அதிகாலை ஜெபத்துக்கு என் சபைக்கு போகும்போது கர்த்தர் என் சபையில் அந்த அதிகாலை ஜெபத்தில் தேவன் என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்புறம் அபிஷேகம் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்த பின்பு நான் என்னுடைய நண்பர்கள் பக்கத்தில் போய் நிற்கும்போது என் நண்பர்கள் சொன்னாங்க, டே இந்தா பாக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பாக்கை வாங்கி கையில் வைத்துட்டு ஒரு நிமிஷம் எனக்குள்ள ஒரு சிந்தனை, இந்த பாவத்திலேருந்து தானே இயேசு என்னை விடுதலை ஆக்கினால், திரும்ப இந்த பாவத்தை செய்கிறோமே என்று சொல்லி இந்த பாக்கை கையில் எடுத்து வச்சு கொட்டி வாயில் கொட்ட போன நான் ஒரு நிமிஷம் உணர்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன். உடனே ஆண்டவர் எனக்கு அந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை தந்தார். அப்போ கீழே போட்டவன் தான் அந்த பாக்கு காரியத்தை இன்று வரைக்கும் 15 வருஷம் ஆகிறது. தேவனுடைய கிருபையினாலே அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறேன். இப்படிப்பட்ட வாலிபர்களை மீட்டெடுக்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். என்னை எப்படி மீட்டெடுத்தாரோ அதே போல் ஆண்டவர் இந்த நாட்களில் பாவத்தில், பிசாசின் பிடியில், பாவத்தின் வல்லமையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்க வல்லமை உள்ளவர். என்னை விடுதலையாக்கின இயேசு இன்றைக்கு எங்கள் தெருவில் நான் ஒரு சாட்சியாக தேவன் என்னை நிப்பாட்டி இருக்கிறார். என் பெற்றோர்கள், என்னை கூட இருந்தவங்க எல்லாரும் என்னுடைய வளர்ச்சியை, என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை பார்த்து நிறைய நண்பர்களை நான் இயேசுக்குள்ளே நடத்தியிருக்கிறேன். அந்த நண்பர்கள்லாம் இன்றைக்கு இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் நான் தொடர்ந்து ஜெபிச்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்காகவும் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீங்களும் பாவத்தின் வல்லமையில், பிசாசின் வல்லமையில் பிடிபட்டிருக்கலாம். எனக்கு இயேசு விடுதலை தந்தார். அதே இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். ஆமென். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். மகா இரக்கமும் கிருபையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரே உம்முடைய முகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன். ஒரு நாள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தேன் ஐயா. ஒரு நாள் பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன். இந்த பாவத்தின் வல்லமைக்கு அடிமையாக இருந்தேன் ஐயா. என்ன இயேசு சந்திச்சிங்க, என்ன இயேசு தொட்டிங்க. என் வாழ்க்கையிலேருந்து அந்த பாவ சுபாவத்தை கர்த்தர் விலக்கி ஆண்டவரே இப்போ ஒரு புது மனிதனாக, புது சிருஷ்டியாக கர்த்தர் என் வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறபடி